வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு வீடு வீட்டுமனை சந்தை சேனல். இப்போ நம்ம சூப்பர்பான ஒரு சைட்டு உள்ள இருக்கிறோம். பின்னாடி பாருங்க, எலிஃபன்டைன் கருடா அவென்யூ. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா திருக்கழுக்குன்றம் நியர்பை மங்களம் ஏரியான்ற இடத்துல வந்து இருக்கு. இதுக்கு அருகில் வந்து உங்களுக்கு திருக்கழுக்குன்றம் ஒரு சேட்டலைட் சிட்டி. அந்த சேட்டலைட் சிட்டிக்கு அருகில் தான் இந்த டவுன்ஷிப் லேண்டு இருக்கு. இதை பற்றியான எல்லா விவரங்களையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போவோம். வணக்கம் சார். வணக்கம். நான் லக்ஷ்மி கௌரி. இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பக்கவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைட் ஃபஸ்ட்டு இதோட மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய சேட்டலைட் டவுன்ஷிப்புக்கு பக்கத்தில் நம்ம போட்டிருக்கிற ஒரு மெகா டவுன்ஷிப் கருடா அவென்யூ. எலிஃபன்டைன் கருடா அவென்யூங்கிறது ஒரு மெகா டவுன்ஷிப்பு. இதுக்கு முதல்ல அசஸ் பாயிண்ட் எப்படி வரணும் அப்படின்னு வழி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சார். மெயின் எடுத்திங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நமக்கு ஜிஎஸ்டி டச்சில் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து ஓஎம்ஆர் போகிற ரூட்டில் திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான இடம். அங்கே பெரிய பஸ் ஸ்டாண்ட் வரப்போது, பெரிய கோவில் இருக்குது. அந்த திருக்கழுக்குன்றத்தில் 2 கிலோமீட்டருக்கு நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார். ECR OMRல இருந்து வரணும்னா கூட டுவர்ஸ் செங்கல்பட்டு போனீங்கன்னா சென்டர்ல நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவா விவரிக்கிறேன் சார். மேடம், இப்போ நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன் இது ஒரு டவுன்ஷிப்னே சொல்லிட்டு இருக்கீங்க. இது எப்படி மேடம் டவுன்ஷிப் ஆகும்? கரெக்ட்டா சொல்லுங்க மேடம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம் பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கனாலே சூப்பரான ஆர்ச் சார். சூப்பரான ஆர்ச், கேட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் சுவர், உங்களுக்கு ஹை ரைஸ் காம்பவுண்ட் சுவர், பிளாக் டாப் ரோடு, எல்லாமே 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு. உள்ள பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ், சோலார் லைட், எலக்ட்ரிசிட்டி. நீங்க இப்ப வீடு கட்டுறாங்க அப்படின்னா உடனே எலக்ட்ரிசிட்டி ஏத்துக்கலாம், உடனே லைட். கிட்டத்தட்ட 30 ஏக்கர்ல போட்டுருக்கோம் சார். 3 ஏக்கர் இருக்கு. இதுல ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம், செவல் டாட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 2வும் முக்காவாசி ஃபுல்லாவே முடிச்சிட்டாங்க. இப்ப ஃபேஸ் 3க்கு அப்பாயின்மெண்ட் போயிட்டு இருக்கு. முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்றாங்க, எனக்கு வேணும்னு சொல்லி பண்றாங்க. சோ இவ்வளவு அம்யூனிட்டிஸோட பார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பார்க் சார். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா 1, பார்க் 1, எல்டர்ஸ் ரிலாக்ஸா உட்கார்றதுக்காக அந்த மாதிரி இடம். இவ்வளவு அமைஞ்சதுன்னா டவுன்ஷிப் தானே. பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட வந்து ஒரு டவுன்ஷிப் மாதிரியான ஒரு பெரிய லெவலான ஒரு 30 ஏக்கர் இருக்கிற ஒரு டவுன்ஷிப் சார். ஒரு வாட்டரும் வந்து ஒரு 30 அடியிலே வந்து வாட்டரும் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா சார். இப்ப வீடு கட்டுறீங்க அப்படின்னா உடனே போர் போட்டுடலாம். 30 அடியிலே சூப்பரான வாட்டர் கிடைக்குது சார் நமக்கு. ரெடியா நீங்க வீடு கட்டிக்கலாம். ஓகே மேடம், சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இப்போ பாருங்க, இப்போ நீங்க உள்ள இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா 40 அடி 30 அடி ரோட்லாம் ஒரு சின்ன சின்ன சைட்ஸ்ல வந்து யாருமே வந்து போடுறதே இல்லை. இப்போ இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான டவுன்ஷிப் சைட்டுன்னு சொன்னீங்க. ஸோ 40 அடி 30 அடி ரோட்லாம் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயின்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, அதாவது என்னுடைய கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த சைட்டுக்கு வெளியில வந்து அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ அட்வான்டேஜ்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம் சார். டிரான்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா இங்க செங்கல்பட்டு, இந்த ரைட் சைடு எடுத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து இது நடுவுல இருக்கு. இந்த சைடு OMR, செங்கல்பட்டு டு OMR ரீச் பண்ற இடத்துல சென்டர்ல இது இருக்கு சார். ஸோ டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்துடலாம். திருப்போரூர், OMR, ECR அதுல இருந்து இது ரீச்சபிளா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். திருக்கழுக்குன்றம் இருக்கு. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே பாத்தீங்கன்னா நம்ம வர்ற வழியில ஆசான் காலேஜ் இருக்கு. இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்க்கலாம் அன்னை தெரசா காலேஜ் இருக்கு சார். இதே லைன் இந்த சைடு OMR பக்கம் போனீங்கன்னாக்கா அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. நேரா நீங்க திருப்பூர் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் நிறைய இருக்கு, நம்ம கேட்கவே வேண்டாம், நிறைய இருக்கு. இப்போ அடுத்தது நீங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்தாலும் OMR பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல்லா IT செக்டர் வேலை வாய்ப்பு ஃபுல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிட்டில வந்து இப்போ ஒண்டர்லா வருது. இதுக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு வில்லேஜ் டவுன் ஒன்று, அது ஒரு பெரிய ரெசார்ட் ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த சேட்டலைட் சிட்டி சார் முக்கியமாக சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேட்டலைட் சிட்டி. இந்த பக்கத்துலேயே ஒரு சேட்டலைட் சிட்டி இருக்கு. மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டி வருது. இப்போ நம்மளது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை 2 பக்கத்துக்கும் சென்டராக இருக்கு. மதுராந்தகத்தில் குளோபல் சிட்டி, இந்த சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டி. ஸோ அது 2த்துக்கு நடுவில் நம்மளது இருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சொல்லலாம் சார். செங்கல்பட்டு, OMR, மதுராந்தகம் எல்லாத்துக்கும் சென்டரா அமைஞ்சிருக்கிறதா இதோட பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட் சார். ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு வந்து உள்ள வந்து இடம் வாங்குனவங்க எல்லாமே இப்ப வீடு கட்டிக்கிட்டும் வராங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடியே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப மஹேந்திரா சிட்டில வேலை பாக்குறாங்க. இங்க சுத்தி வர வேலை வாய்ப்பு வேலை பார்த்தாலும் இங்க இருந்து வேலைக்கு போறதெல்லாம் வந்து ரொம்ப சௌரியமான இடம். இண்டிவிஜுவலா இடம் வாங்கி நம்ம வீடு கட்டிக்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம், ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா சார், கண்டிப்பா நல்ல இடம் சார். மேடம், இப்போ சூப்பர்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அப்ரிசியேஷன் பண்ணிட்டீங்க, சுத்தி இருக்கிற அட்வான்டேஜஸ் உள்ள இருக்கிற ஹைலைட்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா,
அப்ரூவல்டு தேவை மேடம். என்னென்ன அப்ரூவல்டுலாம் வாங்கி வச்சிருக்கீங்க சொல்லுங்க மேடம். ஓகே சார், இது பாத்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவல் சார். எல்லா இடத்துலயுமே டிடிசிபி ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நாங்க ஃபேஸ் 1 ஃபுல்லா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிருக்கோம். ஓகே. சோ அப்ரூவல் பக்காவா இருக்கும், டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும். ஓகே. நீங்க நம்பி வாங்கலாம். லோன் தராங்க எல்லா கம்பெனிலயும் 80% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் அவைலபிள். சோ வாங்குறவங்களுக்கும் லோன் அவைலபிள் அப்படினாலே நீங்க இதை வந்து நம்பி வாங்கலாம். நல்ல இடம், உங்களுக்கு பத்திரங்கள் எல்லாமே கிளியரா இருக்கு சார். ஓகே மேடம். ஏன்னா ஏற்கனவே 600 பிளாட்னு சொன்னாங்க. ஆமா. சோ இப்போ 300 பிளாட் தான் அவைலபிள் இருக்கு. ஆமா சார். சோ அதனால வந்து பாதிக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதனால டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம், இப்போ நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா ஈஸியா வந்து நம்ம மனையை பார்க்க வந்துருவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. மேடம் இது வந்து ஒரு 30 ஏக்கரா மேடம். 600 பிளாட் போட்டாங்க. ஒரு 50% வந்து சோல்ட் அவுட். சூப்பர்பா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 300 பிளாட் இருக்கு. 300 பிளாட்டும் வந்து ஆல் டைரக்ஷன்ல ஃப்ரண்டேஜ் எல்லாம் வந்து சூப்பர்பா. ஸோ எல்லா சைஸ்லயும் இருக்கு. கேக் கட்டிங்ல இருக்கு ஒரு பிளாட்டும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1699 ரூபாய் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நான் ஒரு 9 லட்ச ரூபாய் வச்சிருந்தனாலே ஒரு பிளாட்டை வந்து நான் சொந்தமாக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த சைட்ல ஒரு பிளாட் வாங்கணும்னு விரும்புறேன். நீங்க கேப் ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவாங்க சார். நீங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு டீடைல்ஸ்லாம் பார்த்துட்டு டிசிஷன் அத்தாரிட்டி, நீ வீட்ல யார் நல்லா டிசைட் பண்றாங்க அப்படின்னா டிசிஷன் அத்தாரிட்டியே வரீங்கன்னா உங்க டோர் ஸ்டெப்ல இருந்து கார் ப்ரொவைல் பண்ணி அழைச்சிட்டு வந்து சைட்டை காமிச்சு உங்களுக்கு எல்லாமே விவரங்கள் கொடுத்து திருப்பி கொண்டு போய் வீட்ல விட்டுருவாங்க சார். கேப் ஃபெசிலிட்டி கண்டிப்பா உண்டு. ஓகே, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு மன புக் ஆகும் மேடம். கண்டிப்பா ஆகும் சார். ஓகே மேடம். ஓகே ஓகே சார். நீங்க ஒரு கேட்லேஸ் டவுன்ஷிப் பக்கத்துல ஒரு டவுன்ஷிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த டவுன்ஷிப்ல இடம் வாங்கணும், பிளாட் வாங்கி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எல்லா விவரங்களையும் சொல்லி உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மக்களை, இது வரைக்கும் நீங்க லட்சுமி கௌரி மேடம் பேசின எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த சைட்டை பத்தி, சைட்டினுடைய சுற்று வட்டாரத்தை பத்தி, இதனுடைய கிரௌத்தை பத்தி, லோனை பற்றி, கேபை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க பிறக்கிறதுக்கு நீங்கள் இந்த சேனலை, வீடு வீட்டுமனை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சைட்டில், நல்ல பதிவில், நல்ல வீடியோவில் நான் உங்களை சென்றடைகிற வரைக்கும் வீடு வீட்டுமனை சார்பாக உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.